சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. அறம் செய்வோம், அறம் செய்வோம். அச்சமில்லை அச்சமில்லை பாரதி பாட்டில் வெடித்தான் புதியதோர் விதி செய்வோம் என்ற வார்த்தையில் வேகம் படைத்தான். உன் பேச்சில் அனல் பறக்கும், உன் மூச்சில் தொழிலிருக்கும், உன் வீச்சில் தெளிவிருக்கும். நிலம் நலம் பெற அறம் செய்வோம், 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 அறம் செய்வோம். மனிதனின் குணம் மாறக்கூடியது, ஆனால் பணத்தின் குணம் அந்த மனிதனின் குணத்தையே மாற்றக்கூடியது. அமெரிக்காவில் உள்ள டாலர் மதிப்புள்ள சேலரி வேணும்னு என்னதான் இளைஞர்கள் கேட்டாலும் நல்ல குணமுள்ள குடும்பத்து என்ன மாதிரி குத்து விளக்கு தானே கேட்குறாங்க. பணங்கிறது பரமசிவ வெங்காயத்தில் கிடக்கிற பாம்பு மாதிரி, அது மேலே கிடந்தோம்னா கம்முன்னு ஜம்முன்னு கிடக்கலாம். அப்படியே நம்ம அறம் செய்வோம். சீன பெருஞ்சுவரை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி உண்டு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாகவே உள்ளத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டிய ஒரு செய்தி. பகைவர்கள்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சீன பேரரசர்கள் எல்லாம் அவங்க நாட்டை சுற்றி ஒரு பெரிய மதில், யாராலும் கடக்க முடியாத, காற்று கூட தாண்டி போக முடியாத அளவுக்கு பெரிய மதில் ஒன்று கட்டணும். அதுதான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. ஆனால் அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம், அந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள 3 படையெடுப்புகள் இருந்திருக்கு. வெளியிலிருந்து பகைவர்கள் கண்டிப்பாக மதில் மேல் ஏறி குதித்து இவர்களை தாக்கி இருக்கவே முடியாது. என்ன அதில் காணாமல் போன விஷயம் அப்படின்னா, கருங்கல்லால் மதில் கட்டலாம், ஆனால் அந்த மதிலுக்காக வைத்திருந்த 3 வாயில்கள் இருக்கு இல்லையா, அங்கிருந்த காவலர்கள் பகைவர்களை உள்ள விட்டதாகத்தான் கதை. இப்போ பணபலம் அப்படிங்கக்கூடியது நம்மளை சுற்றி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதிலாக இருக்கலாம். ஆனால் அந்த மதில் சுலபமாக பலவீனப்படக்கூடிய ஒரு சூழல் எப்போ உருவாகும் அப்படின்னா, அங்கேயே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பணபலம் அப்படிங்கிறது பலவீனமாக மாற குணநலன் இல்லாமல் போனால் அப்படி ஒரு சாத்தியக்கூறு உண்டு. ஒரு யாருமே உயிரற்ற ஒரு மிகப்பெரிய மதிலுக்கே இதுதான் சான்று அப்படின்னு சொன்னால், மனித வாழ்க்கைக்குள்ளே இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் இல்லை, குணநலன் அப்படிங்கிற வேர் முதல்ல ஓடட்டும், அதற்கு மேலே பணபலம்னு ஒரு கோட்டையை கட்ட முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா மறுபடியும் நான் இன்னொரு நபர்கிட்ட வரணும். குணநலன் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உடைமைகளை நேசிப்பதை விட நல்ல உள்ளங்களை நேசியுங்கள். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனித உறவுகள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்குங்க. அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம நல்ல குணங்கள் உள்ள மனிதர்களால் தாங்க அதுக்கு காரணம். நம்ம நல்லா பஸ்ஸில் சொகுசாக உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைம் ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளே ஏறினாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ பஸ்ஸில் இருக்க இல்லைன்னு வச்சிங்க, டக்குன்னு அக்கா உட்காருங்கக்கா, அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்கிற அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல குணம் தாங்க மனித உறவுகளை மேம்படுத்துது. ஆனால் சில சமயம் என்ன அப்படின்னா, எழுந்திரிச்சு இடம் கொடுத்துட்டு 4 பேர் பார்த்தாங்களான்னு திரும்பியும் பார்ப்போம். அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் படம் இருக்கோ இல்லையோ, கருணை இல்லத்துக்கான கண்ணாடி பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நல்ல குணத்துக்கான உறவுகளை மேம்படுறதுக்கான ஒரு வழிங்க அது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நாம் நேசிக்கிற உறவாக இருந்தாலும் சரி, நம்மளை நேசிக்கிற உறவாக இருந்தாலும் சரி, அது குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்க யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று விபத்து ஆகிட்டாங்களோ, இல்லை நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்களோ, நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா, என்னத்தை தான் பொருளாதாரத்தினால நம்ம உதவி செஞ்சால் கூட நம்ம அவங்கள்ட்ட அன்பா, தாத்தா ஒன்றும் இல்லை, தாத்தா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த அன்பான வார்த்தை இருக்குது பாருங்க, அதுதான் அதை குணங்கள் நல்ல உறவுகளை மேம்படுத்துது. இதுக்கு தான் சொல்லுவோம், நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஏதுமற்றவள் வாய்ச்சொல் அருளீர். எதுவுமே இல்லைன்னா நல்ல வார்த்தையாவது 4 சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றது இதுதான். கடைசியாக ஒரு குட்டி கதைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். அந்த துறவிக்கு கண் பார்வை கிடையாது. அவர் ஒரு சாலையோரத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ ஒரு வழிபக்கம் ஒருத்தன் வர்றான். அவன் துறவியை பார்த்து, ஏய் கிழவா, இந்த சைடு யாராவது போனாங்களா அப்படின்னு கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் அந்த துறவிகிட்ட கேட்குறான். உடனே அந்த துறவி, இல்லைப்பா, இதை நான் யாரும் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு.
கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நபர் வர்றாரு. அவர் வந்து அங்கேருந்து வந்து எப்பா இப்படியே இந்த வழியாக யாராவது போனாங்களா அப்படின்னு கொஞ்சம் அதிகார தோரணையில் கேட்குறாரு. அப்போ துறவி சொல்கிறாரு, இதே கேள்வி கேட்டுட்டு முதல்ல ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்னு. அடுத்ததாக வந்து மூணாவதாக ஒரு நபர் வர்றாரு. அவர் துறவியை பார்க்குறாரு. துறவியை பார்த்து, ஐயா துறவியாரே வணக்கம், இந்த சைடு யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து துறவி வந்து எழுந்துச்சு, மன்னரே வணக்கம் மன்னரே, முதலில் இதே கேள்வியை கேட்டுட்டு வீரனும் அடுத்தது அமைச்சரும் போனாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னருக்கு உடனே ஆச்சரியம், எப்படி இவருக்கு தான் கண் பார்வை கிடையாது, எப்படி இவர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. உடனே துறவிட்ட கேட்குறாரு, எப்படி துறவியாரே உங்களால் கணிக்க முடியுது அப்படின்னு. அது கண் பார்வை இல்லாட்டினா பரவாயில்ல, ஆனால் அவனோட குணம் தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல போனவன்கிட்ட வந்து துணிச்சலுக்கான குணம் இருந்துச்சு, ரெண்டாவது வந்து அமைச்சர்கிட்ட அதிகார குணம் இருந்துச்சு, மூணாவது வந்து உங்கள்கிட்ட வந்து தலைமைக்கான பண்பான பணிவான குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதுதாங்க ஒரு மனிதனை எப்படி கணக்கிடுறாங்கன்னா அவனோட நல்ல குணத்தை வச்சு தாங்க. நம்மளோட பலமும் சரி பலவீனமும் சரி குணம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. பொன்னையும் மண்ணையும் பொருளையும் கொள்ளையடிப்பதை விட உன்னையும் என்னையும் கொள்ளையடித்த நல்ல குணம் கொண்ட மனிதர்களே மனித உறவுகள் மேம்பட காரணம்னு சொல்றேன். மனித குணங்களை வளர்ப்போம், மனிதநேயம் காப்போம். அடுத்த வேளை சாப்பாடு அப்படின்னு சொன்னா அடி வயிற்று பசியை போக்குறதுக்கு கையில பணம் வேணும், வாழ்க்கையில மேல வர பணம் கண்டிப்பாக வேணும், பலமாக வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு. எங்கள் அம்மா எனக்கு குணத்தை ஊட்டி ஊட்டி, அப்பா எனக்கு வந்துட்டு உண்மையை சொல்லி சொல்லி, அண்ணன் எனக்கு பாசத்தை காட்டி காட்டி வளர்த்ததுனாலேயும் என்னமோ போகிற இடத்துலலாம் எனக்கு பணத்தோட தாக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட எதுலையும் அதை நோக்கி தான் அட்ராக்ட் ஆகும், நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அட்ராக்ட் ஆகவே மாட்டோம். குணத்தை பற்றி பேசணுன்னு எனக்கும் ஆசை தாங்க, ஆனால் என்ன நானே ஏமாற்றிக்கிட்டாலும் சில ஏமாற்றங்கள் எனக்கு கஷ்டத்தை தாங்க தருது. ஏன்னா திருமண பக்கமெல்லாம் பணம் தேவைப்படுதுங்க, கருவறையிலிருந்து கழிவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நமக்கு பணம் தேவைப்படுதுங்க. பணம் இருந்தால் தான் சோறு, பணம் இருந்தால் தான் கரண்ட் பில்லு கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் தண்ணி பில்லு கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் ஃபோன் பில் கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் மிக்ஸி வாஷிங் மிஷின் கிரைண்டர் எல்லாமே வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் வரி கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர முடியும். பணம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் ஆடம்பரத்திற்கு மட்டுமல்ல அத்தியாவசியத்திற்கும் பணம் தேவைப்பட்டு தான் ஆகுது. பணம் இல்லைன்னா குடும்பமாகவே இருக்காது. முதல்ல பணம் இருந்தால் தான் குடும்பத்தை முதல்ல இணைக்க முடியும். திரையரங்குகளுக்கு போகிறோம், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு வரும், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு வரும். ஆனால் திரையிலையும் அதான் காட்டுவாங்க. மதுனால நாட்டு மக்கள் எல்லாரும் அழிஞ்சிட்டு தாங்க வராங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் இருக்கு இல்லையா, அரசாங்கத்துக்கு அதான் டார்கெட்டு. தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும், மது வச்சு தான் பணமே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பணம் தேவைப்படுது. பணம் இருந்தால் தான் தனி மனிதன் உயர முடியும், தனி மனிதன் உயர்ந்தால் தான் வீடு ஊர் நாடுன்னு உயர்ந்துக்கிட்டே போகுங்க. எல்லா இடத்துலையும் டிப்ஸு கொடுத்தாதாங்க வேலை சுமூகமாக முடியுது. எல்லாம் சுத்தலை விட்டுறாங்க, வண்டி ஓட மாட்டேங்குதுங்க. கடவுள்கிட்ட போகிறோம், கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம பேரம் தான் பேசுகிறோம். நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் போகிறேன், இத்தனை காணிக்கை செலுத்துறேன், நீங்கள் எனக்கு நல்லது செய்ய அப்படின்னு தான் சொல்கிறோம். வீட்டிலேயே ஃபோட்டோ இருக்குது, ஆனால் அங்கே வந்து சாமி கும்பிட்டா நம்மளுக்கு வந்துட்டு மனசு மேவ மாட்டேங்குது. நம்ம மனசும் கிராண்ட்னஸ் நோக்கி தான் போகும். பெரிய பெரிய கோயிலுக்கு போய் தான் கும்பிட்றோம், அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும். இத்தனை காணிக்கை செலுத்தினா தான் நம்ம மனசும் திருப்தியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, தட்டில் வந்துட்டு நம்ம 100 ரூபா போடுறோம். 100 ரூபா போட்டால் தான் சாமியை நம்மளுக்கு வந்து காட்சி அளிப்பார். அந்த எலுமிச்சம்பழமும் அவர் கழுத்தில் இருக்க மாலையும் நம்மளை தேடி வரும். பாருங்களேன், கடவுள் கூட பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார் போல இருக்கு. இப்படி இல்லைப்பா, இப்படி இல்லை. ஒரு தடவை எனக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டு. ஒரு தடவை அங்கே தீபாராதனை சாமிக்கு காமிச்சிட்டு இருக்கும்போது மிக முக்கியமாக தீவிரமாக என் பர்ஸை திறந்து அந்த தட்டில் போட வேண்டிய காசுக்காக குனிஞ்சிருந்தேன். பக்கத்தில் வந்து நின்ன அர்ச்சகர் சொன்னார், முதல்ல தரிசனம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா காசை தேடுங்க, வந்தது அதுக்கு தானே தவிர இதுக்கு இல்லை அப்படின்னு. நேர்மையான மனிதர்கள் இருக்கும். இப்போ இலவச மருத்துவம் கூட வந்துருச்சு, ஆனால் மருந்து வாய்ப்பே இல்லை. டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்றாரு. நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஃபார்மசிக்கு போகிறோம். அங்கே போயிட்டு என் பிள்ளைக்கு வந்துட்டு வயிறு சரியில்லை, என் பிள்ளைக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட மாத்திரை தர மாட்டாங்க. நீ அங்கே போயிட்டு பணம் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு மாத்திரை. இங்கே அடுத்த நொடி வாழணும் அப்படின்னா, இந்த நோய்கள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் குடும்பம் வாழணும், தான் மகன் வாழணும், அக்கா வாழணும், அண்ணா வாழணும், பாட்டி தாத்தா எல்லாம் வாழணும் அப்படின்னா அடுத்த நொடி நம்மளுக்கு எமர்ஜென்சியாக இருக்கட்டும் இல்லை பொதுவாகவும் இருக்கட்டும், பணம் இருந்தால் தானே நாங்கள் மாத்திரை வாங்க முடியும். அப்போதான் நம்ம நல்லா இருக்க முடியும். உண்மைதானே? ஏன் எதிர்த்த வீட்டில் இருக்கு, ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கு, ஏன் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் பொதுவாக போச்சுங்க. வேலைக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, வேலைக்கு அவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இல்லை, சர்டன் டிசீசஸ் ஆர் வெரி டெமோக்ராட்டிக். எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு. எல்லாத்துக்கும் என்னங்க தேவைப்படுது? பணம் தான் தேவைப்படுது.
மனித உறவு என்னும் வாகனத்தை வழிநடத்தி செல்லும் வாழ்க்கையில் பணம்தான் எரிபொருளாக அமைகிறது என்றால் பணமே பலம், பணபலமே மனித உறவுகளை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சரி, ஆனாலும் இதற்கு நடுவில் நம்ம எல்லாரும் பேசியாச்சு, நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பகிர்ந்தாச்சு. இதற்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரை நம்மளுடைய வட்டத்துக்குள்ளே அழைக்க முயற்சி பண்ணுறேன். வழக்குரைஞரும் சமூக ஆர்வலருமான திரு சந்திரசேகர் அவர்களை நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இந்த வட்டத்துக்குள்ளே அவரை வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனித உறவுகள் மேம்படுவது பணபலத்தால், குணநலத்தால். இது ஏதோ வார்த்தை சொல்லாடல் மாதிரியோ, இட்ஸ் நாட் வேர்ட் ஜக்லரி. வார்த்தைகள் கிடைக்குது, கொஞ்சம் புரட்டி போட்டு பார்க்கலாமேன்னு அல்ல. இந்த வார்த்தைகளை தாண்டி வாழ்க்கை உள்ளுக்குள்ளே இருக்கு. உங்களுடைய கருத்து இதை பற்றி என்னன்னு கொஞ்சம் பதிவிட முடியுமா? உறவுகள் மேம்படுவது பணபலத்தாலா குணநலத்தாலா? இந்த தலைப்பை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதா, குணமாக இருந்தால் நலமாக இருக்கலாம், ஆனால் பணமாக இருந்தால் தான் பலமாக இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு இந்த தலைப்பு படிக்கும்போது எனக்கு அதான் தோணுது. ஆணும் பெண்ணும் எப்படி இந்த சமூகத்திற்கு தேவையோ, அது எப்படி ஒரு கரண்ட் வேணும்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் தேவையோ, அதை மாதிரி தான் பணமும் குணமும் கண்டிப்பாக ரெண்டுமே தேவை. இதில் சற்றே எது அதிகம் தேவை என்று பிரித்து பார்ப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நடைமுறையில் பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கை பணம்தானோ அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஏன்னா பணம் என்பது காகித கடவுள், ஆனால் குணம் என்பது கண்ணுக்கு தெரியாத கடவுள். ரெண்டுமே கடவுள் தான். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புறதை விட கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாந்து போகிற சாமியாரை நம்புறதை ஏமாறோம் நம்ம நிறைய பேர் நம்ப. அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பணம் ஏமாற்றுகின்ற சாமியாரோ, கண்ணுக்கு தெரியாத குணம் தான் உண்மையில் கடவுளோ என்ற ஐயத்தையும் எனக்கு ஏற்படுத்துது. ஆனால் இதில் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். பணங்கிறது கமர்ஷியல் படம் மாதிரி மாசாக இருக்கும், ஆனால் குணங்கிறது ஆர்ட் மூவி மாதிரி அது கொஞ்சம் கிளாஸாக தான் இருக்கும். தம்பி ரெண்டு பேர் நிறைய ரொம்ப அழகாக பேசினாங்க. இலவச மருத்துவம் இருக்கிறது, இலவச மருந்து எங்கே? எனக்கு கூட அந்த ஒரு ஹைக்கூ கவிதை ஒன்று ஞாபகம் வருது. இலவச அரிசி, இலவச மின்சாரம், இலவச செருப்பு, கட்டண கழிப்பிடம்னு ஒருத்தன். எல்லாமே இலவசம் கொடுக்குறோம், ஏன்டா அந்த கழிப்பிடத்தை ஏன்டா இலவசம்? அதுக்கு கட்டண கழிப்பிடம் பேரை போட்டு வச்சிருக்கான். இதில் வேற நவீன கழிப்பிடம், அதில் என்ன கழிப்பிடத்தில் என்ன நவீனம் இருக்கும்போது என்ன குணம் இல்லை, அது வேற கதை. அது அதுலேயும் பாருங்க, இந்த இடத்துல ஆண் பெண் நம்மெல்லாம் படித்தவங்க, படித்த சமூகத்தில் கூட ஆண்லேருந்து ஆம்பளை ஃபோட்டோ போட்டிருக்கான், பெண் டாய்லெட்டில் பொம்பளை ஃபோட்டோ போட்டிருக்கான்னு ஏன்னு கேட்டோம். அறிவுடை எம்பி சொன்னார், ரொம்ப அழகாக பேசினார் அவர். ஐயா, இது படிப்பு சம்மந்தப்பட்ட கிடையாது தம்பி, இது அவசரம் சம்மந்தப்பட்ட விஷயம். அவ வந்தனா படத்தை பார்த்தனா உள்ளே போனோம், இது படித்து பார்க்குற அவசரம் இங்கே கிடையாது. இங்கே பணம் என்பது அவசர கதியில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். பணம் இல்லை என்றால் நிறைய பேர் சொன்ன உண்மை, இந்த சமூகம் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் பணம் நிச்சயம் அவசியம். அழகா சொன்னாங்களே, என்னை போல் வாழ்வதற்கான பணம் எனக்கு இருக்கிறது, அவனை போல் வாழ்வதற்கு தான் பணம் எனக்கு இல்லை. ஆனால் வாழ்க்கை என்பது வெறும் கம்பேரிட்டிவ் தான். கல்யாணம் எங்க நடக்குதுங்க? ஆணுக்கும் பெண்ணுக்குமா கல்யாணம் நடக்குது? இல்லையா? காருக்கும் நடக்குது, பங்களாக்கும் நடக்குது, எஸ்டேட்டுக்கும் நடக்குது. எங்கேயோ நம்ம பசங்க 1-2 கரெக்ட் பண்ணாதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அப்போ எங்க பணம் தான் பிரதானமோ அவ்வளோ ஏங்க நல்ல வேட்பாளர்லாம் இருக்கிறான். ஆனா சொல்லணுமா, எந்த நகரா இருந்தாலும் சரி, நகரத்துக்கு எதை கொடுக்குறோமோ அந்த நகர்ல தான் டோக்கனை கொடுத்தாலாவது ஜெயிக்கிறானே. அது யோசிங்களா நீங்க? பணம் அப்புறம் கொடுக்குறேன், டோக்கனை இப்ப கொடுக்குறான்னு தான் ஜெயிக்க முடியுது. குக்கர் மாதிரி மனசு வலிக்குது, என்ன பண்ண சொல்றீங்க? மனசு வலிக்கதான். எனக்குள்ள அவ்வளோ அழுத்தங்கள் இருக்கு. உறவுகள் பலப்படுவதில்லை, பலப்பட்ட உறவுகள் எப்பொழுது தெரியுமா மேம்படும்? உறவுகள் வேணும்னா பணம் தேவை, தேவை வந்த பிறகு அந்த உறவுகள் எப்பொழுது மேம்படும் என்றால் குணநலன்தான் என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கவே முடியாது. நிறைய ஆட்கள் நமக்கு வருவான், ஆனா செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், ஐயோ பணம் இருக்க மனுஷன் 10 பைசா காசு கிடையாது, ஆனாலும் மனுஷன் பேசுவான் பாருங்க, வாஞ்சையா தோளில் கை போட்டு பேசினா அப்படியே வயிற்றுல இருக்க புள்ளைய வலிக்காமல் வெளியே எடுத்துருவான். அவன் அவ்வளோ அன்பாக பேசுவான். நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறவன். அவன் கையில் பேக்கெட்டில் 10 பைசா இருக்காது அவன் கையில். அவனோட வார்த்தைகள் 1000 மயிலிறகுகள் இதயத்தின் ஈரப்பகுதியை வருடி விடுற மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. இந்த அம்மா பேசுவாங்களே, இதோட பெரிய வார்த்தை. இந்த அம்மாவை வச்சு நம்ம பண பலன்ற எதிர்பார்ப்பு யாரும் எதிர்பார்க்க முடியுமா? முடியவே முடியாது.
தினந்தரம் வாழ்க்கைக்கு பணம் அவசியம், மாற்று கருத்தே கிடையாது. இது குணம். இது 49% பணம் என்றால் 51% குணம். என்னுடைய அவசியம் அதுதான். அதுக்கு எல்லாம் சின்ன டிஃபரன்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப மேடையில் நெய்யொழுக பேசலாம், நான் நல்லவன் வல்லவன் குணம் தான் முக்கியம், அதெல்லாம் காமெடி. பணம் அவசியம், பணம் தான் அவசியம். அந்த காகித கடவுள் இல்லாமல் கால் தூசி கூட நகராது என்பதுதான் நிதர்சன உண்மை. இதையும் தாண்டி ஒரு வெள்ளிடம், ஒரு வெற்றிடம், ஒரு கடவுளை அடையக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. எது என்றால் அது குணநலமே, குணநலமே, குணநலமே. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. மீண்டும் சொல்கிறேன், நம்ம தீர்ப்புகளுக்குள்ளே போகலை, தீர்வுகளுக்குள்ளே தான் போகிறோம். தீர்வுகளுக்குள்ளே போகும்பொழுது மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கலந்து ஆலோசிக்கலாம், தனியாக இருந்து ஆலோசிக்கலாம், உதிர்த்து பார்க்கலாம், ஒன்றை கட்டி பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பலம்ங்கிறது என்ன தெரியுமா? எதிராளியை வீழ்த்த பயன்படுத்துறது அல்ல, எதிராளியை வாழ்த்தவும் வாழவும் பயன்படுத்துகிற ஒன்றை தான் பலம்னு சொல்லுவோம். எந்த பணத்தால் எதிராளி வாழ முடியுமோ, எந்த பணத்தால் எல்லோரும் நன்றாக இருக்க முடியுமோ, அந்த பணம் பலமாக மாறும் பட்சத்தில் அது குணநலனாகவும் மாறிப்போகும். ஏதோ குணநலனே வேண்டாம், பணநலமே வேண்டாம்னு சொல்லவே இல்லை. கையில் இருக்கக்கூடிய பணத்தில் ஏதோ கொஞ்சத்தை உங்களால் கொடுக்க முடியுமே, ஆனால் இன்னொருவருக்காக உங்களால் தர முடியும் அப்படின்னா மிகப்பெரிய உதவி. யாரும் வாய் நீட்டி உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. போகிற போக்கில் ரொம்ப சுலபமாக உங்களால் இதை செஞ்சுட்டு போக முடியும். உங்களை விட பெரிய பலவான் வேறு யாருமே கிடையாது. எப்படிப்பட்ட பணம்? வாழ்க்கையில் கண்டிப்பாக காலை ஊன போகிறோம். உங்களுக்கெல்லாம் கிடைச்ச கல்வி, உங்கள் உள்ளங்கையை பிடிச்சுக்கோன்னு மூத்த தலைமுறை கொடுத்த கல்வி. அந்த மூத்த தலைமுறை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்த பாதையில் கண்டிப்பாக கல்விங்கிறது இல்லாத காலமாக தான் இருந்தது. அப்போ அவங்க மனதில் ஒரு குணநலம் இருந்தது. அந்த குணநலம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு நாளில் அது பண பலமாக மாறும் அப்படின்னு நினச்சி முன்னால் போன பெரியார் ஆகட்டும், காமராசர் ஆகட்டும், பாரதி ஆகட்டும், பாரதிதாசனாகட்டும், அத்தனை பேரும் அடுத்த தலைமுறைக்காக தங்கள் குணநலத்தை ஒரு கரன்சியாக மாற்றினாங்க. கெய்னிங் கரன்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது, புழக்கத்தில் வருவது அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயங்கள் புழக்கத்தில் வந்தாலே இட் பிகம்ஸ் கரன்சி. அவ்வளவே தான். இப்போ உங்களுக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு என்ன? தலைப்புறம் அழகாக கொடுத்தாச்சு. இதுவே அதுவேன்னு நாங்கள் முடிக்கவே இல்லை. குணநலமே பணபலமே அப்படின்னு ஏகாரம் கூட நாங்கள் சேர்க்கல. குணநலத்தால் பணபலத்தால் அப்படின்னு நிறுத்தி ஒரு 3 புள்ளி வேற வச்சிருக்கோம். அவ்வளவே தான். இதுவாகவும் இருக்கக்கூடும், அதுவாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கக்கூடும். மிகப்பெரிய ஒரு விண்ணப்பம், மிக மிக பெரிய விண்ணப்பம். சுதந்திர போராட்ட காலத்தில் எதிர்த்து போராட நமக்கு ஒரு எதிரின்னு ஒரு ஆளை நிறுத்தியிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் பங்கு பெறக்கூடிய மிக அழகான ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அன்றாடம் போட்டு சாப்பிடும்போது உணர்வு வரணுங்கிறதுக்காக உப்புக்காக கூட ஒரு சத்தியாகிரகம் பண்ண ஆட்கள் நாம். தினம் தினம் உணவுல சேர்க்கும் போது இதற்காகத்தானே போராடினார்கள், இதற்காகத்தானே எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார்கள்ங்கிற உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உணவுல கூட உப்பை சேர்த்துக்கிறோம் நாம். இந்த தலைமுறைக்கு இந்த தலைப்பு ஏன் இவ்வளவு பொருத்தம் அப்படின்னு சொன்னா, கோவில் கட்ட சொல்லலை, மண்டபங்கள் கட்ட சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனா உங்களுடைய மன்னர்கள் எல்லாம் போய் பாருங்க, அவங்க அத்தனை பேரும் பண பலம் உள்ளவர்கள். ஆனால் அவங்க கிட்ட இருந்த குணநலம் என்ன தெரியுமா? அடுத்து வரக்கூடிய இளவரசனுக்கு முடிசூட்டணுங்கிறது அடுத்த கவலை தானே தவிர, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியை செப்பனிட்டாங்க, குளத்தை செப்பனிட்டாங்க, சாலைகளை சீரமைத்தாங்க, மரங்களை நட்டாங்க. என்ன காரணம்? நீங்கள் வரதுக்கு ராஜபாட்டை வேணும், ஒத்தையடி பாதை பத்தாதுங்கிற எண்ணத்தினால. இந்த தலைமுறை அந்த மன்னர்கள் செய்த வேலையை செய்யணும். என்ன செய்ய போகிறோம்? உங்ககிட்ட பணபலம் அப்படிங்கிறதும் குணநலம்ங்கிறதும் ஒன்னேமாக தான் இருக்க போகுது. குளங்களை பார்க்கும்போது செப்பனிடுவோம், ஏரிகளை பார்க்கும்போது செப்பனிடுவோம், ஆறுகளை மீண்டும் நின்ற ஆறுகளை ஓடுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம். ஊரை சுத்தமா வச்சுப்போம், 10 மரங்கள் நடவோம், பறங்கைகள் எல்லாம் வரும். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சுபிட்சமான ஒரு உலகத்தை, பணபலம் மாதிரி இருக்கக்கூடிய சுபிட்சமான ஒரு உலகத்தை அடுத்த தலைமுறைக்கு அத்தனை பேரும் கைகளால் சுமந்து கொண்டு போய் கொடுப்போம். இனி யாராவது பணபலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ப்ளீஸ் டு நாட் லுக் அட் இட் அஸ் கரன்சி. எந்த பொருளை உறுதியாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அனுப்பி வைத்தாலும் பண்டமாற்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பண்டமாற்று தான் இனிமே வரப்போகுது. அள்ளி கொண்டு போய் இந்த உலகத்தை கொடுக்க போறீங்க அடுத்த தலைமுறைக்கு. அதுதான் மிகப்பெரிய பலம், சுபிட்சமான உலகம். யாரும் எதற்காகவும் யாரிடத்திலும் போய் கை நீட்டாத ஒரு உலகம், பணபலம் வாய்ந்த ஒரு உலகம். தண்ணீருக்காக கை நீட்ட மாட்டோம், உணவுக்காக கை நீட்ட மாட்டோம், வருத்தப்பட்டு கை நீட்ட மாட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 1947 சுதந்திரம் வாங்கி திரும்பும் போது இந்தியா கையில மிகப்பெரிய ஒரு திருவோடு தான் நின்றுட்டு இருந்தது. ஆனா ஒரு சுனாமி அடிச்ச போது இந்தியா வாஸ் நாட் சீட்டட் as a receiver.
She was a donor. சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளுக்கு கொடுத்து உதவும் நாடாக இந்தியா தலை நிமிர்ந்து நின்றது. இந்த ஊருக்குள்ள நாம கொண்டு போகக்கூடியது அது. கையில தூக்கிட்டு போறோம் இந்த உலகத்தை. சுபிட்சமான உலகமா இருக்கும். நெல் விளையும், வரப்பு உயர வான் உயர்ந்து நெல் விளையும். எங்கேயும் பசி கிடையாது, எங்கேயும் பிணி கிடையாது, எங்கேயும் ஏமாற்று கிடையாது, எங்கேயும் பித்தலாட்டம் கிடையாது. ஆனா முயற்சி ரொம்ப கஷ்டம். 10 தடவை நீங்க கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள மனம் சோர்ந்து போயிடும். ஊர் கூடி தேரிழுப்போம், ஊர் கூடி தேரிழுப்போம். உங்க கைகள் மெல்லியதாக இருக்கலாம், வலிமை வாய்ந்ததாக இருக்கலாம், செல்வம் உள்ள கைகளாக இருக்கலாம், செல்வம் இல்லாத கைகளாக இருக்கலாம். ஆனா நீங்க இழுத்தாதான் அந்த தெய்வம் நிலைக்கு போகும். இல்லைன்னா தேரோட தெருவிலேயே நின்றுடும். நம்ம அத்தனை பேரும் கையை கொடுக்குறோம். வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு மிக சுபிட்சமான ஒரு நாட்டை இந்தா வச்சுக்கோ. இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் பிளானட், அப்சல்யூட்லி ரிச். எல்லாவற்றிலும் தன்னிறைவு பெற்றது அப்படின்னா பணபலம்னு அர்த்தம். அதை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய பரோபகாரமான குணநலன் வேணும். கை சேர்த்துக்கலாம். பணபலமும் குணநலமும் சேர்த்து அடுத்த தலைமுறை அச்சப்படாத அழகான ஒரு உலகத்தை அன்பளிப்பாக பொட்டலமாக பொதிந்து உள்ளங்கையில் வச்சுட்டு நகர்ந்துட்டே இருப்போம். நமக்குள்ள வாக்கு கிடையாது, விவாதங்கள் கிடையாது, தீர்ப்புகள் கிடையாது. மிக அழகாக விரல் கோர்த்து கொண்டு செல்லக்கூடிய தீர்வுகள் மட்டுமே உள்ளன. நன்றி, வணக்கம். இவன் வாழ்க்கையில நம்மளை விட முன்னேறி போயிடணும்னு சொல்லி பயப்படுறவங்க சொந்தக்காரங்க. ஆனா இவன் முன்னேறி போனா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறோம் தாங்க ஃப்ரெண்டு. யோகாக்கும் யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு? நீங்க அமைதியா இருந்தா அது யோகா, உங்க மனைவி அமைதியா இருந்தா இது யோகம்னு. இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணா காதை மூட தேவையே இல்லை. செல்ஃபோனை நோண்டினாலே போதும், அவங்களே டீசெண்டாக புரிஞ்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. அறம் செய்வோம், அறம் செய்வோம். அறம் செய்வோம், அறம் செய்வோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெற வேண்டுமா? தொடர்புக்கு 967-722-135. தொடர்புக்கு 967-722-135.